ஒவ்வொரு வருஷமுமே நமக்கு கோடை காலம் வருதுன்னா நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வருது. முக்கியமாக இந்த நீர் சுருக்கு அப்படின்னு சொல்றது குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்படுதுன்னு சொல்லலாம். இது எதனால ஏற்படும்னா அடிக்கடி நம்ம யூரினை போகாம அடக்கி வச்சிருக்கிறதுனால. கோடை காலத்துல வரக்கூடிய கல்லடைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனா ஸ்டாப் ஆகுது, திரும்ப யூரின் பாஸ் பண்றது, திரும்ப ஸ்டாப் ஆகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். கிட்னி ஸ்டோன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, நான் சர்ஜரி பண்ணிட்டேன் ஆனா திரும்பவும் எனக்கு வருது, என்ன ரீசன்னே தெரியலன்னு நிறைய பேர் சொல்லுவோம். இதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம உடல்ல ஃப்ளூயிட் கண்டென்ட் இல்லாம இருக்கிறது தான். பொதுவா நம்ம உணவில் அதிகமான காரம், புளிப்பு, முக்கியமா உப்பு, இதை மூன்றையுமே நிச்சயம் தவிர்க்கணும். உப்பு நம்ம அதிகமா எடுக்க எடுக்க நம்ம தண்ணியும் சரியா குடிக்காம இருக்கும் பட்சத்துல தான் நமக்கு கிட்னில ஸ்டோன்ஸ் ஏற்படுதுன்னு சொல்லலாம். நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஹேபிட், டீயோ இல்ல காஃபியோ காலையில எம்டி ஸ்டொமக்ல ஸ்ட்ராங்கா குடிப்போம், அதை அவாய்ட் பண்ணிக்கணும். இதற்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கோடை காலம் வந்ததுனாவே நம்ம எல்லாருக்குமே என்ன ஆகும்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது சிறுநீரக பாதை தொற்று. இது மட்டும் இல்லாம சிறுநீரகத்தை சார்ந்த நிறைய நோய்கள் நமக்கு வருதுன்னு சொல்லலாம். முக்கியமா கல்லடைப்பு அப்படின்னு சொல்றோம், கிட்னி ஸ்டோன்ஸ். இது ஒவ்வொரு வருஷமுமே நமக்கு கோடை காலம் வருதுன்னா நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வருது. யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் நிறைய பேருக்கு வருது. இதை தாண்டி இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நீர் சுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா நமக்கு யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கடுமையான வலி அடி வயிற்றுல ஏற்படும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே சிறுநீரகம் தொடர்பாக கோடை காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள்னு சொல்லலாம். முக்கியமா இந்த நீர் சுருக்கு அப்படின்னு சொல்றது குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்படுதுன்னு சொல்லலாம். இது எதனால ஏற்படும்னா அடிக்கடி நம்ம யூரினை போகாம அடக்கி வச்சிருக்கிறதுனால. மற்ற சீசன்ல இருக்கிற மாதிரி நம்ம கோடை காலத்துல சம்மர்லயும் என்ன பண்றோம்னா ரொம்ப நேரம் நம்ம யூரின் போகாம இருந்தோம்னா யூரினோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது. ஸோ யூரின்ல இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யுதுன்னா அந்த பிளாடர்ல நமக்கு சேர ஆரம்பிக்குது. இதனால யூரின் ரொம்ப திக்காகும், அதாவது கான்சென்ட்ரேஷன் ஆயிட்டு நமக்கு நிறைய பெயின் அண்ட் இன்ஃபெக்ஷனை கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போது தான் அடுத்த கட்டமாக நமக்கு என்ன வருதுன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது. பொதுவாக இந்த நீர் சுருக்கு இருக்குன்னா அடி வயிற்றுல லோயர் அப்டமன்ல தொப்புளுக்கு கீழே வலி இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டு பக்கமும் நம்ம இடுப்போட இரண்டு பக்கமும் அதிகமான வலி நம்ம உணர முடியுது. ஸ்பெஷலா பார்த்தோம்னா யூரின் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதிகமான வலி இருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வருது. முக்கியமா சர்க்கரை நோயாளிகள், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி யூரின் போகாததுனால அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. முக்கியமா பெண்களுக்கு அதிகமா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்லலாம். இதனால என்ன ஆகும்னா அந்த வெஜினல் ஏரியாவை சுத்தி ரொம்ப ரெட்னஸ் ஆகுது, ரொம்ப செவந்து போறது, இச்சிங் இருக்கிறது, ஒரு ட்ரைனஸ், வறட்சி தன்மை இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா அடிக்கடி நமக்கு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனும் ஏற்படும். பெண்களுக்கு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்னா வெள்ளைப்படுறது, இல்ல தயிர் மாதிரி நமக்கு வெள்ளைப்படுறதோ, இல்ல அதுல கொஞ்சம் மஞ்சள் இல்ல பச்சை நிறத்துல, இல்ல திக் ரெட் கலர்ல, இல்ல லைட் ரெட் கலர்ல செங்கல் நிறத்துல நமக்கு ப்ளீடிங் வர்றதோ இல்ல அதுல வெள்ளைப்படுறதோ, இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன் கோடை காலத்துல நிறைய பேருக்கு ஏற்படுது. இது இரண்டிற்குமே காரணம் என்னன்னா அதிகப்படியான உடல் உஷ்ணம், நம்ம தண்ணி சரியா குடிக்காம இருக்கிறது. அடுத்து மூன்றாவதாக நான் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ். இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் மேஜராக நமக்கு சம்மரில் நிறைய பேருக்கு வருது. இது சித்த மருத்துவத்தில் கல்லடைப்பு அப்படின்னு சொல்கிறோம். 5 வகையான கல்லடைப்பை பற்றி நம்ம சொல்கிறோம். இந்த கல்லடைப்பு இருந்ததுன்னா, அதுவும் ஸ்பெஷலாக கோடை காலத்தில் வரக்கூடிய கல்லடைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனாக ஸ்டாப் ஆகுது, திரும்ப யூரின் பாஸ் பண்ணுறது, திரும்ப ஸ்டாப் ஆகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஹெமட்டூரியா அப்படின்ற கண்டிஷன், ஹெமட்டூரியானா யூரின்ல பிளட் வர கண்டிஷன் இருக்கும். ஒவ்வொரு சம்மர் சீசன்லையும் நமக்கு கிட்னி ஸ்டோன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, நான் சர்ஜரி பண்ணிட்டேன் ஆனால் திரும்பவும் எனக்கு வருது, என்ன ரீசன்னே தெரியலன்ட்டு நிறைய பேர் சொல்லுவோம். இதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம உடல்ல ஃப்ளூயிட் கண்டென்ட் இல்லாம இருக்கிறது. அதாவது நம்ம உடல்ல நீர் சத்து ரொம்ப கம்மியா இருக்கும் போதுதான் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வருது. நம்ம உடல்ல இந்த பஞ்சபூதங்கள்ல நீர் பூதத்தை சேர்ந்ததுதான் கிட்னிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம உடலுக்கு தேவையான நீர் சத்து இல்லாத போது நமக்கு சிறுநீரகங்கள்ல பாதிப்பு அதிகமாக ஏற்படுது. இதனால தான் நமக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றது, அதுக்கப்புறம் நீர் சுருக்குன்னு சொல்கிற ப்ராப்ளம் வர்றது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்படும் பொழுது தான் அது க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு, அதாவது சிறுநீரகங்களில் சுருக்கம் வந்து ஏற்படுது. இந்த கோடை காலத்தில் இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான எந்த உணவில் கவனம் செலுத்த வேண்டும்? ஒருவேளை நான் சொன்ன இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று நம்ம உடல்ல பாதிப்பு ஏற்பட்டிருந்தா எந்த மாதிரியான சித்த மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். பொதுவாக நம்ம உணவில் அதிகமான காரம், புளிப்பு, முக்கியமா உப்பு, இதை 3ஐயுமே நிச்சயம் தவிர்க்கணும். கோடை காலத்துல அதிகமா உப்பு எடுக்கிறத தவிர்த்தே ஆக வேண்டும். அதுவும் முக்கியமா இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க அதிகமா உப்பு எடுக்கிறத குறைக்கணும். உப்பு நம்ம அதிகமா எடுக்க நம்ம தண்ணியும் சரியா குடிக்காம இருக்கும் பட்சத்துல தான் நமக்கு கிட்னியில ஸ்டோன்ஸ் வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க காலையில் எம்டி ஸ்டொமக்கில், நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஹேபிட், டீயோ இல்லை காஃபியோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஸ்ட்ராங்காக குடிப்போம். அதை அவாய்ட் பண்ணிக்கணும். இதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா நீராகாரம் எடுக்கலாம். இந்த நீர் ஆகாரத்தில் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய சில மெடிசன்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணி குடித்தோம்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். அல்லது நம்ம வெள்ளை பூசணிக்காய் சாறு இல்லைன்னா இளநீர். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம வந்து இளநீர் குடிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். நிச்சயமாக குடிக்கலாம். யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம பாடியில் பேசிக்காகவே ஆசிடிக் நேச்சர் இருக்கிறவங்க, அதிகமாக வந்து வயிற்றில் புண்ணு இருக்குது, இல்லை ஆசிட் செக்ரேஷன் நம்ம பாடியில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இளநீர் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றவங்க எல்லாருமே காலையில் வெறும் வயிற்றில் இளநீர் எடுத்துக்கலாம். நீராகாரமோ இல்லை இளநீரோ நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பேசிக்கான மெடிசன், இப்போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற பேசிக் மெடிசன் என்னன்னு பார்த்தோம்னா குங்குலியம் சார்ந்த மருந்துகள். குங்குலியம் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு பிசின் வகையை சேர்ந்தது. எப்படின்னா இப்போ பெருங்காயம், சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி குங்குலியம் மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பிசின் தான். இதை பதப்படுத்தி எடுத்து தான் நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சிவப்பு குங்குலியம் இருக்குது, வெள்ளை குங்குலியம் இருக்குது, பூனைக்கண் குங்குலியம், அந்த மாதிரி இதில் நிறைய வகைகள் இருக்குது. ஒவ்வொரு வகைக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை போக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய மருந்துகளுக்கு இந்த குங்குலியம் பயன்படுது. இந்த குங்குலிய பற்பம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. சிறுநீரகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கு, சிறுநீரக கற்கள் இருக்கா, இல்லை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை யூரின் போகிறச்ச நமக்கு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கா, இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே நம்ம குங்குலிய பற்பத்தை பயன்படுத்தலாம். இது இளநீர்லையோ இல்லை நீராகாரத்தில் இல்லை காலையில் மோர் ஏதாவது ஒன்றில் ஒரு 2 சிட்டிகை அளவு கலந்து நம்ம குடிக்கணும். இதை நிச்சயமாக மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கோங்க. இதை நம்ம காலையிலேயே எம்டி ஸ்டொமக்கில் குடித்தோம்னா உடல் உஷ்ணமாகாமல் பாதுகாக்கும்னு சொல்லலாம். ஸோ அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம பாடியில் அதிகமாக ஹீட் வராமல் இது வந்து தடுக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோடை காலத்தில் நம்ம இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு காலையில் எடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற நிறைய பேர் நம்ம என்ன பண்ணோம்னா காலையிலே காரமாக சாப்பிட்றது, இல்லை ஜங்க் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருப்போம். இதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். காலையில் நம்ம எடுக்கக்கூடிய உணவில் ஏதாவது ஒரு வேளை, நம்ம 3 வேளை உணவில் ஏதாவது ஒரு வேளை நம்ம வந்து பழங்களாக எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் நம்ம நிறைய எடுக்க நம்ம பாடியில் டீஹைட்ரேஷன் ஆகாமல் அது வந்து தடுக்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம உணவில் பார்த்தோம்னா நான்வெஜ் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த கோடை காலம் முடிகிற வரைக்கும் அதிகமாக நம்ம அசைவ உணவு எடுக்கிறதையும் தவிர்க்கலாம். நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள், இப்போ காலையில் பொறுத்த வரைக்கும் கம்மங்கூழ் எடுக்கிறது, இல்லை கேழ்வரகு கூழ் எடுக்கிறது, இதை எல்லாமே எடுத்துக்கலாம். பழைய சாதமும் சாப்பிடலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா நமக்கு வந்து கோடை காலத்திலே நிறைய பழங்கள் வந்து நமக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். தர்பூசணி கிடைக்குது, முலாம் பழம், நுங்கு, இளநீ, சர்பத் வகைகள், இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். பொதுவாக இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, அதிகமாக இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பழச்சாறுகள், அதில் முக்கியமாக பைனாப்பிள் எடுக்கலாம். பொதுவாக பைனாப்பிள் அப்படின்னு சொல்கிறது அன்னாச்சி பழம் நம்ம எடுக்கும்போது பாடி ஹீட்டை வந்து எக்ஸஸாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இதை ஹீட் ஆகாமல் எப்படி நம்ம குடிக்கலாம்னா அன்னாச்சி பழம் ஜூஸ் எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும், இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து குடிக்கணும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க நிச்சயமாக இந்த வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நம்ம இந்த அன்னாச்சி ஜூஸை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் முக்கியமாக பெண்களுக்கு இருக்காது. இதுவே நமக்கு வந்து ஈஸ்ட் தொற்று இருக்குது, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி குங்குலிய பற்பம் எடுத்துக்கலாம். இல்லை தொடர்ந்து எனக்கு வந்து சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது,
ஒவ்வொரு வருஷமும் கோடை காலம் வந்தாவே எனக்கு சிறுநீரகத்தில் அதிகமான கற்கள் வருது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் கல்லுடை குடோரி அப்படின்ற மருந்து இருக்குது, சலமஞ்சரி அப்படின்ற மருந்து இருக்குது. பேசிக்காக நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், கிட்னி ஸ்டோன் இருந்துச்சுன்னா வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்போம். வாழைத்தண்டோட வாழைக்கிழங்குலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கலாம். வாழைக்கிழங்கு தண்ணீர் அப்படின்றது வாழை மரத்துக்கு கீழே நம்ம கிழங்கு இருக்கும், அதை வந்து இன்றைக்குமே கிராமப்புறங்களில் இதை நம்ம கொடுத்துட்ருக்காங்க. இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு சின்ன துளை மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா இரவு முழுவதும் அதை அப்படியே விட்டுட்டு காலையில் பார்த்தோம்னா அதில் வந்து தண்ணி சேர்ந்துருக்கும். இந்த தண்ணீரை நம்ம குடிக்கலாம். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா துத்தி சாறு, ரணகல்லி இலை சாறு இதையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ரணகல்லி இலை சாறு எந்த அளவுக்கு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வீடுகளிலுமே நிறைய அழகுக்காக இதை நம்ம வச்சிட்டு இருக்கோம். இந்த இலைகளை நல்லா அரைச்சி இதோடைய சாறு ஒரு 60லிருந்து 80 ml அளவுக்கு டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரக கற்கள் வராமல் இருக்கும். இல்லைன்னா இந்த இலை சாரை நீராகாரத்தோடு கலந்தும் நம்ம குடிக்கலாம். இதுல முக்கியமா யானை நெரிஞ்சில் அப்படின்னு சொல்ற மூலிகை இருக்கு. யானை நெரிஞ்சிலை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இது சூரணமா சித்த மருந்தகங்கள்ல கிடைக்கும். இந்த சூரண பொடியை நம்ம ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸா வரணும். 1 கிளாஸா வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இந்த கஷாயத்தை டெய்லி காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம குடிச்சிட்டு வரணும். எவ்வளவு நாள் சிறுநீரக கற்களாக இருந்தாலும், இல்லை தொடர்ந்து எனக்கு வருஷம் எனக்கு வந்து சிறுநீரக கற்கள் வந்துருச்சு, இல்லை அடி வயிற்றுல பெயின் இருக்குது, நீர் சுருக்கு இருக்குது அப்படின்னா இந்த யானை நெரிஞ்சில் கஷாயத்தை நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி ரணகல்லி இலை சாறு கிடைச்சாலும் குடிக்கலாம். இதை சூரணமாகவும் நம்ம சித்த மருந்தகங்களில் கிடைக்குது. நான் சொன்ன இந்த மருந்துகள் எல்லாமே பொதுவாக சிறுநீரக நலனை பாதுகாப்பதற்கு நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கிறது. நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளோடு உணவு முறையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சிறுநீரக கற்கள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். முக்கியமாக ஒரு நாளைக்கு தண்ணீர் அப்படின்றது அதிகமாக நம்ம குடிக்கணும். இதோட பழச்சாறுகளும் எடுத்துட்டு வந்தோம்னா சிறுநீரகம் தொடர்பான கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கலாம். இந்த பதிவு நிறைய பேருக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.